ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்றைய பதிவு தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் கொடுக்கும் பலன் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒரு கிரகம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எந்த விதத்தில் முடிவெடுப்போம் அப்படின்னா, அந்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தான்னா அந்த கிரகம் வலுவாக இருக்குது, அவங்க திசை காலங்களில் நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆனால் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இல்லை என்றாலும் அந்த கிரகம் தன் வீட்டையே தானே பார்த்தாலும் அந்த கிரகம் ஆட்சிக்கு உச்சத்துக்கு சமமான பலன்களை கொடுக்குற தன்மையும் உண்டு. அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துக்கலாம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான குரு, அவரே 8ஆம் அதிபதியும் ஆவார். இப்போது அவர் 9ஆம் இடத்துல, அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு உட்காந்து பார்வை என்னென்ன பார்வை செய்வார் அப்படின்னா, 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக லக்னத்தையும், 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 3ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் தன் வீட்டையும் தானே பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் அவங்க ஜாதகருக்கு எந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது குரு திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகருக்கு தன் வீட்டையே தானே பார்த்து அந்த கிரகம் திசை நடக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த லக்னத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால தன் வீட்டையே தானே பார்வை செய்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு அந்த 5ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்று அந்த கிரகம் திசை நடந்தால் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்குமோ அந்த பலனை அந்த 9ஆம் இடத்துல உட்காந்து அந்த கிரகம் அப்படியே அந்த பலனை கொடுக்கும். அதாவது என்னென்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிற கிரகம் அந்த 5ஆம் இடத்தை நம்ம என்னென்ன எடுப்போம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், சரிங்களா. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சரிங்களா. இந்த ஸ்தானத்தை அந்த 5ஆம் அதிபதியை பார்வை செய்கிறதுனால அந்த ஜாதகருக்கு குழந்தைகள் எதிர்காலம் படிப்பு அதாவது அந்த ஜாதகருக்கு அந்த குரு திசை நடந்துட்டு இருந்தால் காலகட்டங்களில் படிக்கிற வயசில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் எடுப்பாங்க, சரிங்களா. நல்லா படிக்கிற வளர்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அதே போல் திருமணம் காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வரன் சீக்கிரம் அமையும், குடும்ப வாழ்க்கையும் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெரியவங்கள், அதாவது அவங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஏதாவது வரணும், அமைப்பு இருக்கணும் இருந்தானா அந்த குரு தசை நடந்துட்டு இருந்தானா அவங்களுக்கு தன் வீட்டையே தானே பார்க்கிற தன்மை கொண்ட கிரகம் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும், சரிங்களா. இப்போது குரு ஆட்சி பெற்று திசை நடந்தானா எந்த அளவு வலுவாக அந்த ஜாதகருக்கு திசை நடக்குமோ அதே போல் அந்த வீட்டையும் பார்த்தாலும் தன் வீட்டை தானே பார்த்தாலும் அந்த அளவுக்கு வலுப்படுத்தி அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். இந்த குரு மட்டும் இல்லைங்க, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு அவர் 6, 8, 12ஆம் அதிபதிகளாகவே இருந்தாலும் சரிங்க, தன் வீட்டையே தானே பார்த்தாலும் அந்த கிரகம் திசை நடந்தானா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த வீட்டினுடைய நற்பலன்கள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அந்த திசை போகும், சரிங்களா. பாதிக்கப்பட்டு பார்த்தாலே அது நல்ல பலன்கள் கொடுத்துருக்கு, சரிங்களா. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் உங்களுக்கு சொல்கிறேன். கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்ததிபதியான குரு, அந்த குரு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று தன் வீட்டையே தானே பார்வை செய்கிறார், சரிங்களா. 10ஆம் இடத்துல உட்காந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். அந்த காலகட்டங்களில் குரு தேசை அந்த ஜாதகருக்கு கன்னியா லக்னக்கு ஒரு ஜாதகருக்கு நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அந்த குரு தேசை கொடுத்துருக்கு அப்படின்னா, வக்ர குரு, தனித்த குரு வக்ர குரு என்ன மாதிரி பலன்கள் கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு குரு தேசை புதன் புக்தியில் அவங்களுக்கு நல்ல வீடு வாங்கியிருக்காங்க, சரிங்களா. வக்கரமாகி தன் வீட்டை பார்த்தாலே அந்த ஜாதகருக்கு அந்த பாவத்துக்கு உண்டான பலன்கள் அப்படியே கொடுக்குது, சரிங்களா. அதாவது அவங்க என்னன்னா வீடு வாங்கியிருக்காங்க, நல்ல வீடு, சரிங்களா. அதே போல் வண்டியும் அவங்களுக்கு இருக்குது, வாகனங்கள். அந்த குரு திசையில் தான் அவங்க வாங்கினாங்க, வண்டி வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, சரிங்களா.
ஒரு கிரகம் வந்து பாதிக்கப்பட்டு தன் வீட்டை பார்த்தாலும் அந்த கிரகத்துக்கு உண்டான பலன், அதாவது அந்த கிரகம் தன் பாவத்துக்கு உண்டான பலன்களை அப்படியே கொடுக்குது. சரிங்களா? இதுதான் தன் வீட்டையே தானே பார்க்குற கிரகம் வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு உண்டான நல்ல பலன்களை அவங்க திசைக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க, அவர் பாதகாதிபதியாக வருவார். பாதகாதிபதியாக வந்து வக்கரமாகி தன் வீட்டையே தானே பார்வை செய்கிறார். அவருக்கு வந்து அந்த காலகட்டங்களில் குரு தேச காலகட்டங்களால் வீடு வண்டி வாகன யோகங்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை தான் சொன்னேன். லக்னத்துக்கு பாவ கிரகங்களாகவே இருந்தாலும் தன் வீட்டை தானே பார்த்தா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நல்ல பலன்களை அவங்க திசையில் இந்த ஜாதகருக்கு கிடைச்சே தீரும். சரிங்களா? இதுதான் தன் வீட்டையே தானே பார்க்குற கிரகத்துடைய பலன். நன்றி, வணக்கம்.